நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் இப்போல்லாம் நிறைய கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருந்து பழைய சுவாமி படங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலினுடைய மூலையிலேயே வச்சுடுறாங்க. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த சுவாமி படத்தை நம்ம கும்பிட்டோமே, நைவேத்தியம் பண்ணோமே, இப்போ இந்த மாதிரி அந்த கோவிலில் வந்து வச்சுட்டு போயிடுறோமே அப்படிங்கிற அந்த மனோபாவம் நம்ம மக்கள் இடத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த படங்களை என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்னை நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. முதல்ல இந்த விநாயகர் பாடலை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேசுவோம்.
ஒரு வீட்டில் சார் ஒரு படம் வாங்கும்போதே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சுவாமியினுடைய இம்ப்ரெஷன் அதையெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு தான் அந்த கோயிலில் இருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். தினமும் பூஜிக்கிறோம், நைவேத்தியம் பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியே அந்த சுவாமியை நம்ம ஆராதனை செய்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு படம் கிழிஞ்சு போகிறதோ அல்லது ஏதோ பழுது ஆயிடுச்சு, கண்ணாடி உடஞ்சிருச்சு அப்படின்போது அந்த படத்தை மாற்றலாமா அப்படின்போது இந்த கதை இப்படியே இருக்கட்டும். நம்ம பெரியவங்க, நம்ம வீட்டில் இருந்தவங்க, நம்ம கூட இருந்தவங்க தவறி போன அந்த படங்களை என்ன பண்ணலாம்? சுவாமி படத்தை இப்படி இருக்குது, அப்போ நம்ம கூட இருந்த படங்களை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது வைக்க முடியுமா? அதை நிதானமாக சாஸ்திர ரீதியாக அப்புறப்படுத்துவது எப்படி அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். அது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? அது சொந்தமாகட்டும், இறைவனாகட்டும். இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். அழைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா. அழைத்திடவே எனக்குள் ஆசை பெருகிறப்பா முருகா உள்ள உருகுதையா. அருளை
ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. ஸ்படிக லிங்கங்கள், அதே மாதிரி ஷால கிராமங்கள், இதெல்லாம் கூட கோயிலில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. எதுவாக இருந்தாலும் கோயிலில் கொடுத்துருங்க சார், கஷ்டம் வந்தால் கோயிலுக்கு வரட்டுமே, நம்மளை பாதிக்காது இல்லைங்களா அப்படின்னு அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுடுறாங்க. அது கூட அந்த வாத்தியார்கிட்ட கேட்குறதோ போகிறதோ குருக்கள்கிட்ட சொல்கிறதோ இல்லை, ஒரு மரத்துங்கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு காலகட்டத்தில் அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்தும் போது இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை முறையாக செய்ய வேண்டியதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள், இதுவரையில் நீங்கள் வழிபட்ட உங்கள் இறைவனை இப்படி செய்யலாமா? அப்போ அதை செய்யக்கூடிய முறை என்ன? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் என்ன? பழுது ஏற்படுறது இயற்கை தான், ஆனால் அதை முறையாக எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவில்களில் எடுத்துகிட்டு போய் மரத்துங்கீழே பழுதான அந்த படங்களையோ உங்கள் குடும்பத்தினருடைய படங்களையோ தயவு செஞ்சு வைக்காதீங்க. அந்த முதல்ல ஹேபிட்டை கொண்டு வாங்க. இதை என்ன பண்ணலான்னு இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, பேசுவோம். புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. சுந்தரியின் புகழ் சொல்லி துதிப்போமடி, நாம் சொல்லி துதிப்போமடி, நாம் சொல்லி துதிப்போமடி. ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. பக்தரை காப்பவளா
பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. நம்பிடுவோம் மலர் பாதமே நம்பிடுவோம். ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி. நாடி அவள் பதம் பாடி பணிந்திந்து கும்மி அடிப்போமடி. நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. முதல்ல நீங்கள் எந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறீங்களோ அங்கங்கே ஒரு படங்கள் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வீடு முழுவதும் படங்களாக இருக்கிறத விட சுவாமி ரூமில் ஒரு படம் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்படிப்பட்ட இறைவனை வணங்க வேண்டும், இறைவனோடு நாம் ஐக்கியமாக வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அங்கங்கே இருந்து ஒவ்வொரு படத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நிறைய படங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்ணாடி உடஞ்சிரும், ஃப்ரேம் உடஞ்சிரும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃப்ரேமில் இருந்து உள்ளே இருக்கிற அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஃப்ரேமையும் கண்ணாடியும் எடுத்துகிட்டு போய் ஓரமாக வச்சிடணும், குப்பை தொட்டியில் போடலாம். அப்போ இதை என்ன சார் பண்ணலாம்? இந்த பாட்டை கேட்ட பிறகு பேசுவோம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம், எங்கும் குந்தன் திருநாமம் எதிலும் நீயே ஆதாரம். உன் சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். சங்கின் ஒலியே சங்கீதம், சரணம் சரணம் உன் பாதம். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள் தானப்பா. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே, உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே. காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே, காலம் என்னும் சக்கரமே உன் கையில் சுழலும் அற்புதமே. குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. உன் கோவில் வாசலிலே தினமும் திருநாள் தானப்பா, திருநாள்
வருவாய் நீயப்பா. இந்த சுவாமி படம் கிழிஞ்சு போனதோ பழுதடைஞ்சதோ இருக்குது இல்லைங்களா, அந்த ஃப்ரேமில் இருந்து எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போதோ ஓடுற தண்ணியிலையோ கடற்கரையிலையோ அந்த நீரில் இந்த படங்களை கரைச்சிருங்க. இது எல்லாம் அந்த நீரில் கரையும் போது உங்களுக்கு அந்த சாஸ்திர ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வராது. அது மட்டுமல்ல, யாருடைய கண்ணிலையோ பாதத்திலேயோ படுவதற்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அதனால் கடற்கரையில் கடற்கிறது நல்லது, ஓடுற தண்ணியில் கலக்கிறது நல்லது. இந்த பாட்டை கேளுங்க. அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம். அதிவேக வேகமாகவே நாம் எதிர் வந்து அருள் புரியும் அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம். அதிவேக வேகமாகவே நாம் எதிர் வந்து அருள் புரியும் அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம். கதினியே என்றுனை தினம் நாங்கள் சரணடையும். கதினியே என்றுனை தினம் நாங்கள் சரணடையும். மதிதாராய் எதிராஜா மதிதாராய் எதிராஜா என்றாலே தந்தருளும் அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம். கோபி சந்தனத்துள் துவாரகையில் இருந்து கடல் மார்க்கம் உடுப்பி வந்தான் கண்ணன். கோபி சந்தனத்துள் துவாரகையில் இருந்து கடல் மார்க்கம் உடுப்பி வந்தான். பாவிகள் எம்மை காக்க கிருந்தலய துவாரகையில் பாவிகள் எம்மை காக்க கிருந்தலய துவாரகையில் பாரிஜாத மரம் கீழே நின்றருள் சொரிகின்ற அதிரூப மந்த்ராலயம் பிரதிரூப மந்த்ராலயம் அதிரூப மந்த்ராலயம் பிரதிரூப மந்த்ராலயம். பார்க்கடலில் நாரணனை தாங்குகின்ற ஆதிசேஷன் வார்த்தெடுத்த செலிகளாக நிறையும் பிக்ஷாலயம். பார்க்கடலில் நாரணனை தாங்குகின்ற ஆதிசேஷன் வார்த்தெடுத்த செலிகளாக நிறையும் பிக்ஷாலயம். பாரினிலே எங்குமில்லா வகையில் திகழ்கின்ற வீரராகவ கஷேத்திரம் வீரராகவ கஷேத்திரம். பாரினிலே எங்குமில்லா வகையில் திகழ்கின்ற வீரராகவ கஷேத்திரம். வந்தகந்த நாகங்களால் அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம் அதிரூப மந்த்ராலயம் எங்கள் பிரதிரூப மந்த்ராலயம்.
ராமர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்றார். ராமர் வீற்ற கல்லினிலே மந்திராலய பிருந்தாவனம் ராயரதன் கீழ் அமர்ந்து ஜபம் புரிகின்றார். சேமமாக நாம் இருக்க நிஜ ரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம். சேமமாக நாம் இருக்க நிஜ ரூபமாய் விளங்கி சொரூபங்கள் 72 தியானிக்கும் கிரந்தாலயம். அதிரூபம் மந்திராலயம், எங்கள் பிரதிரூபம் மந்திராலயம். அதிரூபம் மந்திராலயம், எங்கள் பிரதிரூபம் மந்திராலயம். ஸ்படிக லிங்கங்கள் இந்த சாண கிராமங்கள்லாம் பழுதடைஞ்சு போயிருக்கே அப்படின்னா தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாண கிராமம் அப்படின்றது நம்ம கையில் ஒரு சின்னதாக அடிபட்டு போயிடுச்சு, இந்த கையை தூக்கி போட்டுற முடியுமா? இந்த கைக்கு தேவையான ரிப்பேர் பண்ணி அதை நம்ம மறுபடியும் அந்த கையை உபயோகப்படுத்துகிறோம். கால் அடிபட்டு போயிடுச்சு, அப்போ அந்த காலை உபயோகப்படுத்துகிறோம். சாண கிராமம் சிவலிங்கங்கள் ஸ்படிகலிங்கங்கள்லாம் அப்படி உபயோகப்படுத்தணும். அதை எப்படி பண்ணணுன்னா, அதை சீர்படுத்தி பூஜை செய்யலைனாலும் சுவாமி ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுக்கணுமே ஒழிய அதையெல்லாம் கடற்கரையிலையோ ஓடுற தண்ணியிலையோ கலக்கக்கூடாது. இன்னும் சில விஷயங்கள் ரகசியங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பேசுவோம். தங்கமயம் முருகன் சன்னிதானம், காந்திமயம் முருகன் செழிக்கோலம். தங்கமயம் முருகன் சன்னிதானம், காந்திமயம் முருகன் செழிக்கோலம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும், அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும். தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே. திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே, திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே. புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே, புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். கருணை மழை பொழியும் கருவிழிகள், அந்த காட்சியில் தோன்றுவதோ பெருவழிகள். கருணை மழை பொழியும் கருவிழிகள், அந்த காட்சியில் தோன்றுவதோ பெருவழிகள். அமுதம் ஊறி வரும் திருவடிகள், அமுதம் ஊறி வரும் திருவடிகள். அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள், அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள். தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும், அங்கே 1000 சூரியனின் ஒளி வீசும். தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே
அவன் ஈராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவதோ பெருவழிகள் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவதோ பெருவழிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அமுதம் ஊறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எழிற்கோலம். சுவாமியோட படங்கள்லாம் சொல்லிட்டீங்க சார். நம்ம உறவுகளுடைய படங்கள் முத்தாத்தா தாத்தா அப்படின்னா அவங்க படங்க கூட உங்களுக்கு சேதமடைஞ்சால் அந்த ஃப்ரேமை மாற்றிங்க, உள்ளே இருக்கிற பேப்பரை வந்து கடல் நீர்லேயோ எதுலேயோ கலந்துங்க. ஆனால் ஸ்படிக லிங்கங்கள் இந்த மாதிரி சுவாமி மூர்த்தங்களை வந்து தயவு செஞ்சு எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஆராதனை பண்ணி சுவாமியினுடைய காந்த அலைகள் அதில் இருக்குது. அந்த காந்த அலைகளை உங்கள் சந்ததிகளுக்கு கொடுங்க. மனிதனுக்கு உடல் வந்து ஏதோ ஒரு ஊனம் ஏற்பட்டால் கூட மனிதனாக இருந்தான் அப்படின்போது இந்த லிங்கங்கள் இந்த சாலக்கிரமங்கள் அத்தனையுமே இறை மூர்த்தங்களாகவே நம்மளோடு இருக்கும். நம்ம சந்ததிகளோடையே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன ஐதீகம். இந்த பாட்டை கேளுங்க. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது வீரமணிகள் சன்னதியில் நெய்யும் மணக்குது நீரும் மணக்குது பன்னீரும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது ஐயப்பன் மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டை சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளிக்கட்டை சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது 18ஆம் படி தொட்டா வாழ்வும் இனிக்குது இங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி துண்டக்க தோம் தோம் ஐயப்பன் துண்டக்க தோம் தோம் சாமி துண்டக்க தோம் தோம் ஐயப்பன் துண்டக்க தோம் தோம்
துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது பேட்டி துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது அயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது சாமியே சரணமையப்பா காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டி இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார் உங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான் பூங்கார நாதத்திலே எழுந்து வருகிறான் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா. என்ன இந்த சுவாமி படங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டாள் என்ன பாடலை பாடினாங்க? இன்னைக்கு உள்ள பாடல் என்ன பாடல்? ரங்கா ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்போமா? மலை முழைந்தில் மன்னி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மாறி மலை முழைந்தில் மன்னி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறே மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போத்தருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே போந்தருளை கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலொரெம்பாவாய் சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலொரெம்பாவாய். சார், ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சார். அந்த சுவாமியை நீங்கள் கொண்டு வச்சு முறையாக நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணி வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த இடத்துலையும் தூர தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இறைவன் உங்களோடு இருக்கிறான், இதோ இங்கே இருக்கிறான். ஆகவே பயபக்தியோடு அதையெல்லாம் எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னு பெரியவங்க மூலமாக குரு மூலமாக தெரிஞ்சு அதை செய்யுங்க. மற்றபடிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து.